ஹலோ விவர்ஸ், வெல்கம் பேக் டு நான் தான் அவன். இப்போ நம்ம பார்த்தோம்னா இந்த குதிரை ஒரு 25 நாளைக்கு அப்புறம் வீட்டுக்கு வந்திருக்கு. குதிரை எப்படி இருக்குது என்ன ஏதுன்றத வீட்டுக்கு வரும்போது தான் நம்ம முழுமையாக பார்ப்போம். அப்படி பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா, பாருங்கள், அது எங்கேயோ அங்கேயே காடுகளில் முள்வேலியில் அடைக்கப்பட்டு காட்டு விலங்குகளால் அது சரிக்கப்பட்டு கீழே தள்ளப்பட்டு குண்டகமட கிடக்கும். அதில் எப்படியோ கம்பியில் விட்டு காலை மாட்டி இழுத்துருக்கு முள்வெளியில். அது எப்படி காயம் ஆகிருக்குன்னு பாருங்கள். இதை பார்த்தீங்கன்னா தரமான காயம் தெரியுதுங்களா? இது ஒரு 2-3 நாளைக்கு முன்னால் ஆகியிருக்கும் போல் தெரியுது. இப்போ நம்ம வந்ததுனால பார்க்குறேன். இப்போ அதுக்கு நம்ம மருந்து போட போகிறோம். மருந்தெல்லாம் வாங்கி பேர் வீட்டில் வச்சுருப்போம். இதை பாருங்கள், இதுதான் அந்த மருந்து. இதை தொடர்ந்து ஒரு வாரம் ஸ்ப்ரே பண்ணோம்னா ஒரு நாளைக்கு 2 டைம் புண்ணு ஆறிடும். இப்படி தான் ஸ்ப்ரே பண்ணு. அங்கனைக்கு சில இடங்களில் இருக்குது. இப்போ இதெல்லாம் இங்கிட்டு காயானது. அங்கங்கே இருக்க சொட்டைகள் பார்த்திங்கன்னா உனி கடித்து, அதிகமான உனிகள் கடித்து, அது சின்ன சின்ன உனியாக இருக்கும் கடித்து, அது அங்கே இருக்கிறதுனால அது உருந்ததுக்கப்புறம் அங்கே முடியெல்லாம் கொட்டிடும். இங்கே காலில் எப்படி புண்ணு வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அட்டைகள் அதிகமாக இருக்குது, அது கடிக்கும். அது தொடர்ந்து 2-3 நாள் தொடர்ந்து அட்டைகள் கடித்து அங்கேயே இருக்கிறதுனால அந்த இடம் புண்ணாகி அது அப்படியே அதிகமாகி பிரச்சனை ஆயிடுது. இதை நம்ம அவ்வப்போது பார்க்காம விட்டோம்னா புழு வச்சு பிரச்சனைகள் பெருசாகிடும். எப்போயாச்சும் பார்த்து இதை சரி பண்ணிடுறோம். இப்போ மருந்து போட்டாச்சு. இப்போ வீட்டுக்கு வந்துச்சுன்னா நம்ம ஏதாவது சாப்பாடு, இப்போ ரேஷன் அரிசி சாப்பாடாகி கொடுப்போம். இப்போ பழைய சோறுகள் அந்த மாதிரி ஐட்டத்தை சாப்பிட விட்டு தான் அனுப்புவோம். இப்போ இன்றைக்கி நம்ம எதை தரப்போகிறோன்னா, இப்போ பலாப்பழம் தரப்போகிறோம். வாங்க, அது பலாப்பழம் எப்படி சாப்பிடுன்றதை பார்ப்போம்.
இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது நம்ம குதிரை. அதுக்கு பலாப்பழம் தான் சாப்பாடாக கொடுத்துருக்கேன். பலாப்பழம் வந்து குதிரைகளை விரும்பி சாப்பிடும். இப்போ அன்சீசன்றதுனால பலாப்பழம் அதிகம் கிடைக்காததுனால இப்போ நம்ம சாப்பிட்றதுக்காக பிடுங்கணும். அது சாப்பிட்டது போக மீதமுள்ள பழத்தை இப்போ குதிரைக்கு கொடுத்துருக்கேன். அது சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. எப்போவுமே பலாப்பழத்தை குதிரையை வந்து விரும்பி சாப்பிடும். கொட்டையை தவிர மற்ற எல்லாத்தையுமே குதிரை வந்து கடிச்சு சாப்பிட்றான். பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இன்னும் ஒரு 4 குதிரைகள் இருக்குது. அதெல்லாம் பக்கத்தில் வேறு வேறு உங்கள் குதிரைகள். ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டோம் பார்த்தீங்களா, 5 நாள் குட்டி. அந்த குட்டி தான் இப்போ இது நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது. இப்போ நல்லா சுறுசுறுப்பாக இருக்கும். இப்போதைக்கு அதை உள்ளே வச்சு வீடியோ எடுக்கிற அளவுக்கு நம்மளுக்கு இட வசதிகள் பத்தாது. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். சூப்பராக இருக்குன்னா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏதோ பரவாயில்லைன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது நான் தான் அவன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.